சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்க ஊர்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடத்தப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. மக்களவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் TM செல்வகணபதி போட்டியிடுகிறார். திமுகவை பொறுத்தவரை 21 தொகுதிகளில் களம் காண்கிறது. இதில் சேலம் தொகுதியில் சுமார் 25 ஆண்டுகளுக்கு பிறகு சேலம் மேற்கு மாவட்ட திமுக செயலாளராக பதவி வகித்து வரும் TM செல்வகணபதி மீண்டும் போட்டியிடுகிறார். பொதுவாக கொங்கு மண்டலம் என்பது திமுகவுக்கு கொஞ்சம் சவாலான இடங்களாகவே பார்க்கப்படுகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக பெரும்பான்மை பெற்று ஆட்சியமைத்த நிலையிலும் கொங்கு மண்டலங்களில் பெரிதாக காலூன்ற முடியவில்லை. எனவே இதனை கருத்தில் கொண்டு கட்சி ஃபீல்டு ஒர்க் செய்தது. இதன் விளைவாக கடந்த ஆண்டு ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் வெற்றி பெற்றார். இந்த வெற்றியை மேலும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு MP வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி சேலம் தொகுதியில் செல்வகணபதிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இங்கு சிட்டிங் MP பார்த்திபன் இருக்கிறார். இவரை மீறி செல்வகணபதிக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு KN நேருவின் செல்வாக்குதான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. அதிலும் சேலம் இளைஞரணி மாநாட்டு பணிகளில் செல்வகணபதியின் பங்கு குறிப்பிட்ட அளவு இருந்ததால்தான் இவரது பெயர் ஓகே ஆகியுள்ளது என்று அக்கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. செல்வகணபதியை பொறுத்த அளவில் இவருக்கு முதல் அரசியல் வாய்ப்பு நாமக்கல் மாவட்டத்தில் இருந்துதான் கிடைத்தது. அதிமுகவில் இருந்தபோது 1991ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றதுடன் உள்ளாட்சித்துறை மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சராகவும் பொறுப்பு வகித்தார். இதையடுத்து 1999ஆம் ஆண்டு சேலம் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2008 வரை அதிமுகவுக்கும் இவருக்குமான உறவு நீடித்தது. பின்னர் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார். நண்பர்களே, எண்ணி பார்க்கிற ஒரு இயக்கத்திலே இருந்து என்னை ஜனநாயகத்திற்கு புறம்பாக என் உழைப்பை உதாசீனப்படுத்தி நான் கொண்டிருந்த விசுவாசத்தை காலிலே போட்டு மிதித்து அனாதையாக அந்த இயக்கத்திலே நான் தூக்கி எறியப்பட்டேன். இந்த பகுதி மக்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு எப்படி அந்த இயக்கத்தை சூழ்ச்சியாலும் பணபலத்தாலும் குறுக்கு வழியிலும் இன்றைக்கு கைப்பற்றி இருக்கிறாரே இந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு நபர், அதே நபரால் தான் அன்றைக்கும் அந்த இயக்கத்தில் இருந்து நான் வெளியேற்றப்பட்டேன். துரோகத்தை மட்டுமே அடிப்படை கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கிற அவரால் வெளியேற்றப்பட்ட போது உன்னுடைய உழைப்பையும் விசுவாசத்தையும் கொள்கை பற்றையும் நான் மதிக்கிறேன் என்று சொல்லி தமிழினத்துடைய ஈடு இணையற்ற தலைவர் என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற முத்தமிழர் கலைஞர் அவர்கள் என்னை வளர்த்து ஆளாக்கினார். அவருடைய வழித்தோன்றலாக இருக்கிற அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், எங்கள் குடும்ப தலைவர் தளபதி அவர்கள் பார்த்து பார்த்து உயர்த்தினார்கள். உழைப்பை மதிக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், உணர்வை மதிக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கத்திலே எவனும் குறுக்கு வழியிலே உயர்வுக்கு வந்துவிட முடியாது. இன்றைக்கு நான் தான் என்று பேசுகிறார்களே, அவர்களை போல எம்ஜிஆர் இடத்திலே ஜெயலலிதா இடத்திலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அப்படியெல்லாம் இந்த இயக்கத்திலே வந்துவிட முடியாது. உழைப்பும் கொள்கை பற்றும் விசுவாசம் தான் இந்த இயக்கத்திலே முன்னேறுவதற்கு வழி என்பதற்கு எடுத்து திமுகவில் இணைந்த பின்னர் ஏராளமான வழக்குகள் இவர் மீது பதியப்பட்டன. கடந்த 2010ஆம் ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினரான இவர் மீது சுடுகாட்டு கூரைகள் அமைப்பதில் ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. நீதிமன்றத்தில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு தண்டனையும் வழங்கப்பட்டது. இதனால் அவரது மாநிலங்களவை பதவியும் பறிபோனது. இப்படியாக ஏராளமான இடர்பாடுகள் வந்தாலும் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து அரசியல் செய்வதில் இவரை விட்டால் வேறு பொருத்தமான ஆள் கிடையாது. எனவே இதனை மனதில் வைத்து 25 ஆண்டுகளுக்கு பின் லோக்சபா தேர்தலில் நிற்பதற்கு செல்வகணபதிக்கு திமுக தலைமை வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. இந்த தேர்வு அதிமுகவுக்கான செக் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர்.